ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து இன்பத்தமிழ். இதோட ஆசிரியர் பாரதிதாசன். இவருக்கு வந்து பாரதியார் பாடல்கள் அப்படின்னா அது மேல வந்து ஒரு அடிமை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் தன்னோட பேரையே வந்து இவர் வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாத்திட்டாரு. இப்போ ஒவ்வொரு ஆத்தருக்கும் ஒரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் மெத்தட்ல இவர் வந்து எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல நிறைய விஷயங்களை பத்தி இவர் பேசியிருக்காரு. மெயினா வந்து பெண் கல்வி பத்தி பேசியிருக்காரு, விதவைகள் மறுமணம் பத்தி பேசியிருக்காரு, பகுத்தறிவு கொள்கைகள் பத்தி பேசியிருக்காரு, பொது உடைமை பத்தி பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய புரட்சிகரமான விஷயங்கள்லாம் பத்தி இவர் பேசினதுனால இவரை புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னொரு டைட்டிலும் உண்டு. பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிறது தான் இவரோட அந்த டைட்டில். தென் இவர் தமிழை என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழை இவர் எப்படி வர்ணிச்சிருக்காருன்னு பாருங்க. தமிழை அமுதுன்னு சொல்லியிருக்காரு, தமிழை நிலவுன்னு சொல்லியிருக்காரு, தமிழை மனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா மனம் அப்படின்னா அதுல ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று ஸ்மெல், இன்னொன்று மைண்ட். இங்கே இவர் எதை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்மெல்லை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழை ஒரு சில விஷயங்களோட கம்பேர் பண்ணியிருக்காரு. தமிழ் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு நீர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு செடி வளர்றதுக்கோ இல்லை ஒரு பயிர் வளர்றதுக்கோ நீர் அவசியம் அப்படின்னு சொன்னா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஏன் வந்து இங்க சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு நீர் தேவை அப்படிங்கிறத வந்து இவர் சொல்லியிருக்காருன்னா, ஒரு சமுதாயம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எங்கேருந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா சிவிலைசேஷன், அதாவது பீப்புள் வந்து நாகரிகமா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். அது எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் அப்படிங்கிற ஒரு ரிவர் சைடில் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு சமுதாயம் வளர்றதுக்கே வந்து நீர் தான் வந்து அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு தமிழ் வந்து ஒரு நீர் மாதிரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சமுதாயம் அப்படின்னாலே மக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்கிற ஒரு கூட்டத்தை தான் சமுதாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மக்கள் கூட்டம் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஊர். அப்போது தமிழ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஊர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து இளமைக்கு பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களோட பிரைமரி ஃபுட்டே வந்து பால் தான். குழந்தையும் பாலையும் எப்படி வந்து பிரிக்க முடியாதோ அதே மாதிரி எங்களுக்கு தமிழ் வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தென் புலவருக்கு தமிழ் வந்து வேல் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல் அப்படிங்கிறது ஒரு வெப்பன். ஜென்ரலாக இப்போ தமிழில் இதை வந்து எந்த மாதிரி மீன் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து அறிவுன்னு சொல்லலாம், இன்னொன்று தைரியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பர்சன் கிட்ட ஒரு வேல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து தைரியமாக இருப்பாங்க. அதே மாதிரி புலவர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு தமிழ் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஊர் ஊராக சென்று நிறையா மன்னர்களை பார்த்து அவங்கள பற்றி நிறைய தமிழ் கவிதைகள்லாம் பாடி அவங்க வந்து நிறைய பரிசெல்லாம் வாங்குவாங்க. இதுதான் அதோட மீனிங். அண்ட் தென் தமிழ் வந்து அறிவுக்கு தோல் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தோல் அப்படின்னாலே ஜென்ரலாக அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ இப்போ தோல் எப்படி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு தமிழ் நாலேஜ் டீப்பாக இருக்கோ அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் அது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அண்ட் தென் தமிழ் அப்படிங்கிறது வைரத்தோட வால் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைரத்தின் வால் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைரம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பான ஒரு விஷயம், ப்ளஸ் ரொம்ப கிளிட்ரியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் மூலமாக தமிழில் எவ்வளோ ஒரு பெரிய கருத்தை கூட நம்மளால் சொல்லிட முடியும். அதே மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட ரொம்ப அழகாக வந்து தமிழ் மூலமாக காட்ட முடியும். ஸோ இதுதான் வந்து தமிழோட சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அப்படிங்கிறது சோர்வுக்கு தேன் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டயர்டாக உட்காந்துருக்க ஒரு டைமில் ஒரு தேன் குடித்தா சடனாக ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உயர்வுக்கு வான் போன்றது. இப்போ இதை வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா வானத்தை விட ஒரு உயர்ந்த விஷயத்தை வந்து நம்மளால சொல்ல முடியாது. அப்போது தமிழ் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னா வானம் அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி ஒரு சமுதாயம் வளரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸாக வந்து தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. தேங்க்யூ.